வரி பகிர்வு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான விஷயத்தை மேற்கோள் காட்டி என்டிஏ கூட்டணி ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற அடுக்கடுக்கான காரணங்களை முன்வைக்கிறாரு. தொடர்ந்து சட்டசபை தேர்தல் நடக்குது, திமுக பிரதானமாக எதிர்க்கிறது அப்படின்றது பாஜகவை எதிர்க்கிறாங்க. களத்தில் அதிமுக இருக்கிறத மறந்துருச்சா அதிமுக? நாங்கள் எங்கே சார் மறந்தோம்? இதான் அண்ணா திமுகங்கிற கட்சி இல்லாமல் கலைச்சி கையோடு டெல்லி பக்கம் கூட்டிகிட்டு போய் அது பிரான்ச் ஆஃபீஸ் ஆக்கிட்டு எடப்பாடியை தமிழ்நாடு பிரான்ச்சுக்கு தலைவர் ஆகிட்டீங்க. அதான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமா சார்? இதில் என்ன புள்ளி விவரத்தோட நான் என்ன கேட்குறேன், கிடைக்கிற அரை மணி நேரத்தில் பெரிய புள்ளி விவரத்தெல்லாம் இங்கே போட்டு புதிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணுற மாதிரி எங்கள் சகோதரர் பேசுகிறார் சூர்யா. என்ன புரிஞ்சுன்னு எனக்கு தெரியலை. நான் என்ன திரும்பி கேட்குறேன்னா, நீங்கள் மகாராஷ்டிரா, பீகார், ஊபி, மாப்பியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல மனுஷனை காப்பாற்றுறதுக்கு தானே அரசியல், ஆட்சி அமைப்பு, அரசமைப்பும் அரசியலும் எதை நோக்கி பயணிக்குது? ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கணும்ல. அந்த உணர்வின் அடிப்படையில் தானே இது என்ன இருக்குது? தமிழ்நாட்டு இந்திய வரைபடத்தில் தமிழ்நாட்டை என்ன உருவிட்டீங்களா, இல்லை கிழிச்சிட்டிங்களா, தூக்கி போட்டிங்களா? இந்தியாவுக்கு ஆபத்துனோன்னே பிரிவினைவாதிகள் அவங்களும் அதை தான் சார் சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு ஆபத்துனோன்னே பாகிஸ்தான்லேருந்து 10 பேர் அடிச்சிட்டானோன்னே நாங்கள் ஓடி வந்து உங்களுக்கு குரல் கொடுக்குறோம். எங்கள் ஊரில் 10 பேர் செத்துட்டான்னா நாங்கள் என்ன ட்ரம்புக்கிட்டே மனு கொடுப்போம்? ஏன் இங்கே இருக்க உட்காந்து சூர்யாவிட்ட தானே கொடுக்குறோம். சூர்யாவோட தங்கச்சியோ இல்லை என்னோடய தங்கச்சியோ 2 தங்கச்சியில் ஒரு தங்கச்சி நீட்டில் செத்து போச்சுன்னா ஒரு விளக்கு கொடுன்னு 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் போராடுது. ஒரு விளக்கு கொடுக்கறதுக்கு மனசாட்சி இல்லை. மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டாங்களே. இருங்க சார், எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் ஒரு விளக்கு கேட்குறோம். என்ன நீங்கள் ஆட்சி, என்ன அதிகாரம், இதெல்லாம் என்ன? நீங்கள் என்ன ஏகாதிபத்தியமா? உங்களுக்கு கீழே நாங்கள் உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம்மா? என்ன சார் அர்த்தம் இதெல்லாம்? வார்த்தை பயன்பாடு சார். நாங்கள் வந்து அவங்கள கடவுளாக நினச்சி இங்கே கீழே பூஜை காட்டுறோமா, மணி அடிக்கிறோமான்னு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றே தப்பாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏற்கனவே இப்படி தான் பல பிரச்சனை ஓடுது. நான் என்ன சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குவோம். மனசாட்சிங்கிறதே பிஜேபிக்கு கிடையாது. மனசாட்சி இருந்தால் இப்போ இவர் சொன்னார் 543 வாக்குறுதிகளை கொடுத்தமே 7ஆம் நம்பரை காணோம், 10ஆம் நம்பரை காணோன்னு. நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? வேற யார் கவலைப்படுறீங்க? இருங்க சார் வரேன். உங்களுக்கு என்ன களத்தில் இருக்காங்க, இருங்க சார் வரேன். இருக்கிறாங்க, எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய கடமை இருக்கு. நீ சந்தோஷப்படு சார். நான் சொல்கிறேன், எதிர்க்கட்சியாக செயல்படுறதுன்னா வேற என்ன? நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேட்டுங்க சார், முழுசாக வாங்கிடுங்க சார். பிஜேபியும் எடப்பாடியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுங்க. அதனால எங்களுக்கு ஓட்டு போடாமல் போட்டோம், நீங்கள் ஓட்டை வாங்கிட்டு போயிடுங்க. நான் வேணான்னு சொல்லியே. நான் என்ன திரும்பி கேட்குறேன்னா, இவர் இப்போ பொய்யா ஒன்று ஒன்றா படித்து இதை நிறைவேற்றலை, இதை நிறைவேற்றலைன்னா இப்போ நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டா நீங்கள் என்ன எல்லாருக்கும் கச்சை கழிச்சிட்டு எங்கள்கிட்ட சேர்ந்துருவீங்களா? இப்போ என்ன சூர்யா கச்சை கழிச்சிட்டு வந்துடுவாரா? இதெல்லாம் வாதம் இல்லை. சந்தோஷப்படணுன்றீங்க. முதலமைச்சர் சொல்றது எல்லா இடங்கள்லையும் அரசின் சாதனைகள் அப்படின்னு என்னெல்லாம் பண்ணிருக்கோன்றதை கேட்டுதான் வாக்கு கேட்குறீங்க. சொல்லாத அத்தனை வாக்கு கேட்கிறப்ப இல்லைங்க அவங்க அதை செய்யலன்னு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல தான் நீங்கள் அதெல்லாம் போய் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பிஜேபி எங்களால் முடியாத ஒன்றை செஞ்சு காட்டினார் எடப்பாடி. ஏன்னா எங்களையும் சேர்த்து ஆடுறவன் பிஜேபி டெல்லி. அதனால் அப்படியே போய் பிஜேபி தலைவர்கள் இங்கே இருக்க எஜ்ஜி சூர்யா போய் அப்படியே ஒரு தொகுதிக்கு 10 கோடி வாங்கிட்டு வந்துட்டார். தனிப்பட்ட முறையில் தமிழுக்கு நிதி வாங்கிட்டு வந்துட்டார். அவர் எதுவும் கிடைக்கலன்னா அவர் தனியாக போராடுறாரு. யாருக்கு சாருங்க வரலாறு புயல் இருக்குது? வாழ்கிறதுக்கே நாங்கள் கூட்டணி சேர்ந்து போராட வேண்டிய நிலைமையில் இருக்கோம். சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்க பிஜேபி ஒரு தேசிய கட்சி, அவங்க உட்காந்து அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இங்கே இருக்க எதிர்கட்சியெல்லாம் கேட்பார்கள் வைப்பார்கள்னால் எங்களால் செய்ய முடியாததை பிஜேபி என்ன ஸ்பெஷலாக நீ கொடுத்துட்ட, நாங்கள் திரும்பி வைப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களை பற்றி நல்லா தெரியும். கொடுத்த வாக்குறுதியை அத்தனையும் நிறைவேற்றிட்டோம். நீட்டுக்கு கையெழுத்து போடுறோம்னா வந்தோம் உட்கார்ந்தோம். எங்களால் எந்த கையெழுத்து போட முடியும்? தமிழ்நாட்டில் மசோதாவை உருவாக்கணும், சட்டமன்றத்தில் கையெழுத்து ரத்துன்னு போட்டோம். நிறைவேற்றாத ஆள் யார்? அந்த ஃப்ராடை நாங்கள் ஓடி கண்டுபிடிக்கணும். நாங்கள் அங்கே தான் ஓடிக்கிட்டுருக்கோம் மக்கள்கிட்ட. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் ஏன் நீங்கள் தான் ரத்துன்னு சொன்னீங்களே, ஏன் ரத்து பண்ணலை, அந்த ரகசியம் என்ன, இதெல்லாம் கேட்குறீங்கல்ல. எங்களால் தான் முடியல. இல்லை இங்கே 10 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. வாக்குறுதி கொடுத்தீங்க 2021 தேர்தலை எதிர்கொண்டது வச்சுக்கோங்க சார். உங்கள் பாணியிலே வச்சுக்கோங்க சொன்னீங்க. உங்கள் பாணியிலே வச்சுக்கோங்க சார். எங்களுக்கு சீக்கிரட்டுன்னு தெரில, நாங்கள் விட்டுட்டோம். நீட்டுன்னு நிறைவேற்றலை, 10 பேர் செத்துக்கிட்டு இருக்கான், 50 பேராக செத்துட்டான். உள்ள இறக்கம் இல்லை, மனசாட்சி இல்லை. ஏன் நீங்கள் தான் போய் அதை நிறைவேற்றிட்டு வாங்களே. நாங்கள் உங்களை ஓட்டு போடுறோம். எதுக்கு சார் நீங்கள் கட்சி நடத்துறீங்க?
இங்கே பாதி வேலை கொள்றதுக்கு மதவெறியில் இங்கே இருக்கு, முஸ்லீம் இருக்கக்கூடாது, கிறிஸ்டின் இருக்கக்கூடாது, ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்கணும், மத கலவரத்தை உருவாக்கணும், ஒரு பாய்க்கு நாங்கள் எம்பி ஆக்க மாட்டோம், ஒரு பாயை நாட்டில் வாழ விட மாட்டோம்னு இதெல்லாம் நாங்கள் போய் சொன்னால் இவங்களுக்கு இதை தவிர எதுவும் தெரியாது அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கு நீங்கள்லாம் ஒதுக்குங்கப்பா, இங்கே இருக்க சிறுபான்மையை நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் இருக்கோம். இந்தியா கூட்டணிங்கிறது இந்தியாவுக்கு, தமிழ்நாடு தேர்தல் இங்கே எடப்பாடி அக்கா நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கட்சியாக நீங்கள் அங்கே வச்சுருந்துட்டு அவன் கட்சியே காப்பாற்றினா போகிறோம் பிஜேபியில்னு சொல்லி இப்போ எல்லாம் புரட்டு இங்கே திமுகவில் வந்து ஐக்கியமாகுது. நாங்கள் கவலையே பண்ணல. திமுகங்கிறது அத்தனை கட்சி வந்தாலும் இது இங்கே தாய் வீடுன்னு சொல்கிற தகுதி திமுகவுக்கு இருக்குது. பிஜேபிக்கு எவனாவது ஒருத்தன் போனால் இது என் தாய் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிற தகுதி பிஜேபிக்கு இருக்கா? சொல்ல முடியுமா? நான் திரும்பி கேட்குறேன். உடனே அவர் தேமுதிக அப்படிங்கிறாரு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கட்சியை காப்பாற்றிட்டோம், சிவப்பு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை எடப்பாடி பிஜேபியில் அட வச்சுட்டாரு. அந்த கட்சியை காணான்னு தேடுறோம். அங்கே தலைவர்கள் தான் சார் கூட்டணியில் ஒரு 10-50 பேர் உயிரோடு இருக்காங்க, தொண்டர்கள் இல்லை. உங்களுக்கு எல்லாம் கவலை உங்களுக்கு ஏன்? திராவிட கட்சி சார். இப்போ என்ன போர் வாரே தான். இப்போ நீங்கள் வார்னு போட்டிருக்கீங்க. வார் என்ன வார்? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் வார். வரைபடத்தில் நாங்கள் இருக்கோமா இல்லையா? இதான் வார். இங்கே தமிழன் ஆள்றதா இந்திக்காரன் ஆள்றதா? இங்கே தமிழ் பேசுகிறதா ஹிந்தி பேசுகிறதா? இல்லை தமிழன் இந்த ஊரில் இருக்கணுமா இந்திக்காரன் மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியான தமிழ்நாடு எது மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நான் உங்களை கேட்குறேன் நேரடியா, எது மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனம்? எதிரியா பொய் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து இந்திக்காரன் 50 லட்சம் பேரை உள்ளே கொண்டு வந்து இறக்கி எலெக்ஷன் கமிஷனை உன் கையில் வச்சுக்கிட்டு எல்லா பள்ளியும் உள்ளே ஓட்டு போட விடுனா யாருக்கு எந்த ரைட்ஸ்? நிச்சயமாக நம்ம சூர்யாட்ட பேசுவோம். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு, உங்களுடைய பதில். அதான் அந்த குற்றச்சாட்டு இந்த வாக்குறுதிகளுக்குள்ளே போகாது. ஏனென்றால் வாக்குறுதிகள் பற்றி அவங்களுக்கு தெரியும். இது போன்ற இல்லாத புனைவுகள். நீட்டு ஒழிப்போம் முதல் கையெழுத்துலன்னு சொன்னாங்க. இறக்கம் இல்லையான்னு கேட்குறாரு உங்களை. இல்லை ஒழிப்போம் முதல் கையெழுத்துலன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க சொன்னாங்களா நாங்கள் மசோதா போடுவோம், மசோதா ஒத்துக்கிட்டா நீட் ஒழிவு? இல்லை அதோட ரகசியம் என்னன்னு கேட்கும்போது இப்போ உதயநிதி சொல்கிறாரு, நாங்கள் வந்து காங்கிரஸ் 2024 ஆட்சியில் வந்துடும் நினச்சோம், வந்ததுக்கப்புறம் ஒழிச்சிடலாம்னு நினச்சோம், அடுத்து எப்போ காங்கிரஸ் வருதோ அப்போ ஒழிக்கிறோம் அப்படின்னு. இது நிச்சயமா டிரான்ஸ்பரண்டாக கடந்து வந்த பாதை தெரியும். நீங்க அவர் கேட்கறது என்னன்னா, இத்தனை பேர் இறந்துட்டு இருக்கிறாங்களே, நாங்கள் விளக்கு கேட்குறோமே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்குறேன். இறப்பது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கான காரணம் இவர்கள் ஏற்படுத்திய பயம், இவர்கள் பண்ணிய சூழ்ச்சி. அனிதா அவர்களுடைய மரணத்திலிருந்து நீட் தேர்விற்கு எதிர்த்து இவர்கள் செய்த அந்த பொய் பிரச்சாரங்கள். இன்றைக்கி இடஒதுக்கீடு ஒன்றுமே பாதிக்கப்படலை. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வந்திருக்கோம். தமிழக அரசாங்கமே நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸஸ் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான தனியார் கல்லூரிகள் திமுகவினர் நடத்தக்கூடிய கல்லூரிகள். நீட்டுன்னு ஒரு தேர்வை எழுதி அதை பாஸ் பண்ணிட்டு வந்து சீட்டு கேளுனா இவங்க ஆட்கள் நிறைய பேரால் சீட்டு வாங்க முடியறதில்லை. அதனால் எனக்கு எந்த எக்ஸாமும் இருக்காது, எனக்கு ஃப்ரீயாக சீட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக திமுக குடும்பத்தினர், திமுக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் நடத்தக்கூடிய ஒரு நாடகத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பலிகடா ஆக்குறாங்க. அதை மக்கள் இப்போ புரிந்து கொண்டாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், கடந்த 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அப்போ இங்கே நாட்டை யார் ஆண்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ இருக்க வாக்கு சதவீத வித்தியாசம்ன்றது, நாங்கள் 39% வாக்குகள், அவங்க 43% வாக்குகள் தான். ஒரு 30 தொகுதிகளை வெறும் 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தேர்தல் முடிவே மாறுச்சு. அப்போது அன்றைக்கி 5 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு நெருக்கமாக வந்த தேர்தல், இன்றைக்கி இவங்க 5 ஆண்டு காலம் மிக மிக மோசமான ஆட்சி, ஜனநாயகத்தையே நசுக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி. போராட்டம் யார் செய்தாலும் அதே வலிமை இப்போ இருக்குன்னு எடுத்துக்க முடியாதுல்ல சார்? ஏன் முடியாது? தேமுதிக ஒரு பக்கம் இப்போ திமுக கடந்த தேர்தலில் தனியாக தான் நின்னாங்க. இன்னொரு புறம் நீங்க கடைசி வரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, ஓபிஎஸ் நிச்சயமா இந்திய கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவருக்கு முதலமைச்சருடைய ஆட்சி மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல அமித்ஷா ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னா எல்லா கூட்டணி கணக்குகளும் சரியாயிரும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. எந்த இடத்துல இல்லை? இப்போ கடந்த முறை அமமுக டிடிவி தினகரன் தனியாக நின்றதுனால 21 இடங்களில் எங்கள் கூட்டணிக்கு வெற்றி பாதிப்பு இருந்தது. இன்றைக்கி அமமுக உள்ளே இருக்குது.
தேமுதிக கடந்த முறை தனியாக தான், அது ஒரு தனி அணியாக அமமுகவுடன் போட்டியிட்டது. அவர்கள் இப்போ திமுகவுக்கு போயிருக்காங்க. இப்போது எங்கள் கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா, இன்னும் இருக்கக்கூடியவர்கள் வருவார்களா, இன்னும் காலம் இருக்குது, தேர்தலுக்கு இன்னும் 1 மாத காலத்திற்கு மேலே இருக்குது. அந்த முடிவுகள் எடுக்கப்படும் போது கணக்குகள் மாறலாம். ஆனால் இன்றைக்கி இவர்கள் சொல்வது போல் திமுக அப்படியே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எங்கள் கூட்டணி ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு இவர்கள் நினைத்திருக்கக்கூடிய பிம்பம் பொய்யானது அப்படின்ற கருத்து. ஏனென்றால் 5 ஆண்டுகள் இவர்களுடைய ஆட்சி ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. சொத்து வரியிலிருந்து, தண்ணி வரியிலிருந்து, பால் கட்டணத்திலிருந்து எல்லாத்தையுமே உயர்த்திய ஒரு ஆட்சி தான். மின்சார கட்டணம் கிட்டத்தட்ட 3 முறை உயர்த்தி இருக்கிறார்கள். இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிசிட்டி கிட்டத்தட்ட 300% உயர்ந்திருக்கின்றது. அதனால் எவ்வளவு தொழில்கள் மூடப்பட்டது அப்படின்றதெல்லாம் கூட நம்மளுக்கு தெரியும். அதனால் இவங்க பிரமாதமான ஆட்சி கொடுத்ததாக இவர்களே ஒரு மிதப்பில் இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் மக்கள் இவர்களுக்கான முடிவை கொடுக்க போகிறார்கள். இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்து, தேர்தல் களம் எப்படியாக இருக்க போகிறது, அவங்களுக்கு தான் களம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். களம்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். அவர் காலேஜை பற்றி, ஸ்கூலை பற்றி, இதை பற்றியெல்லாம் கேட்டீங்க. நாங்கள்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம், நாங்கள் எங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுறோம். ஓப்பனாக எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுறோம். எங்கள் திமுகவில் இருக்க யாருக்கும் அந்த ஸ்கூல் வேண்டாம். நீங்கள் நீட்டுக்கு விளக்கு கொடுக்குறதுக்கு ரெடியான, இப்போ மோடிக்கு ஒரு ஃபோனை போடுங்க, அமித்ஷா ஒரு ஃபோனை போடுங்க, டிஸ்கஸ் பண்ணி பேசி முடிச்சிடுவான். என்ன சார் வாதம்? நான் திரும்பியும் இன்னொரு ரொட்டீன் வரேன். எங்கள் கூட்டணியை பற்றி கவலையே படாதீங்க. முதல்ல உடையிறது அங்கே கூட்டணி இருக்கான்னு முதல்ல பாருங்கள். பிஜேபியே 2ஆக இருக்குது. பிஜேபியே 2ஆக இருக்குது. அண்ணாமலை ஒரிஜினல் பிஜேபி, அந்த பக்கம் டூப்ளிகேட் பிஜேபி, எடப்பாடி தலைமையில் ஒன்று பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை அங்கேயே ஓடுது. இதில் என்ன இருக்குது, மக்களுக்கு எதுவும் தெரியாமலாம் இல்லை. எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டில் சார், ஆள வேண்டிய தலைவனை தமிழ்நாடு மக்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. எங்களுக்கு அது போகிறோம். கொடுத்த வாக்குறுதியை மீறி கொடுக்காமலே தமிழ்நாடு முதலமைச்சர் அத்தனை திட்டங்களையும் கொடுத்துட்டோம். ஒரு வீட்டுக்கு வீடு 2 பயனாளி திமுகவோட பயனாளி இருக்காங்க. அந்த உணர்வு இருக்குது. தேவையான தலைவனை தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுக்கும்.